விஜய் உண்மையிலேயே வந்து பெர்சன்டேஜா வாங்குவாரானா நான் சொல்றேன் பெர்சன்டேஜா வாங்குவார். இன்னொன்னு நான் ஒரு 2-3 நாட்களா பேசிட்டே இருக்கேன், நிறைய பேர் பேசுறேன், யாருக்கு நீங்க வாக்களிச்சீங்க போற வர டிரைவர்ஸ் கேப் டிரைவர்ஸ் பேசும்பொழுது 2 பதில் பிரதானமா நான் கேட்கிறேன். உதயசூரியன் விசில், உதயசூரியன் விசில். அன்பார்ச்சுனேட்லி எனக்கு வந்து ரெட்டலைங்கிறது காதுல கேட்கவே இல்லை. இல்ல ஒருவேளை ஒரு நபர் சொன்னாரு, ஒரு அனலிஸ்ட், சார் அதிமுக வாக்காளர் எப்ப ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, அவங்க பேச மாட்டாங்க, ரொம்ப புதுசா இருந்துச்சு, எதனா புதுசா உருட்டுறீங்களே நீங்க, அவங்க எப்பயுமே சைலண்டா இருப்பாங்க சார், பேசவே மாட்டாங்க வெளியே. எனக்கு பேச மாட்டாங்களா இல்ல அதிமுக வாக்காளர்கள் எல்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது. இல்ல நான் ஏன் வந்து திமுக இன்னுமே இதை நான் கேட்கிறேன்னா, திமுக கோர் வாக்கு வங்கியில பிரச்சனை இல்லை, அதுக்கு விஜயும் ஒரு காரணம். இந்த களத்தை ரொம்ப ஷார்ப்பாக்கிட்டார், திமுக வீழ்த்தணும். நம்ம திமுகனுக்கு ஒரு பெரிய கோவம் வந்துருச்சு, என்ன வீழ்த்த போறியா, நான் பாத்துக்கலாம்டா உன்ன, நீ பெரிய தற்கொலை கூட்டம், அவனுக்கு பெரிய கோவம் வந்துருச்சு. அப்ப அவங்க அந்த கோர் வாக்கு வங்கிங்கிறது நின்றுக்கும். இன்னொன்னு எஸ்ஐஆர் நேரத்திலேயே அவங்க வந்து என்ஷூர் பண்ணிட்டாங்க, எஸ்ஐஆர்ல நம்ம ஆட்கள் ஒருத்தர் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. மேபி இவங்க வந்து டிவிக்கு ஆட்கள் ஒன்று பார்த்துருந்தா அது விட்டுருக்கலாம் நடந்திருக்கலாம். ஆனால் அவங்களோட வாக்குகளை அவங்க என்ஷூர் பண்ணிட்டாங்க. சிறுபான்மை வாக்குகள் இப்போ நிறைய பேர் சொல்லும் போது 4 கேட்டகரியா பிரிச்சு விஜய்க்கு சிறுபான்மை வாக்குகள் போகும்னு சொல்லி சொல்றாங்க. நான் அந்த வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். இஸ்லாமியர் வாக்குகள், கிறிஸ்தவர் வாக்குகள் அதிமுக தனிச்சு நின்றுருந்தா நிச்சயமா அவங்களுக்கும் போயிருக்கும், பழையபடி ஜெயலலிதா ஆட்சி காலத்து மாதிரி போயிருக்கும். அவங்க பாஜக கூட கூட்டணி வச்ச ஒரே ஒரு பாவத்திற்காக அது போகவே போகாது. அப்போ அந்த வாக்குகள் திமுக தான் போகும். திமுக இயல்பாக திமுக காங்கிரஸ் ஆரம்பிக்கிற மாதிரி அந்த 12-13% ஆரம்பிச்சிருப்பாங்க. இளம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கலாம். அதை தாண்டி இது போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பெண்கள் கொஞ்சம் போட்டிருக்கலாம், அதை தாண்டி வாய்ப்புகள் இல்லை. திமுக கோர் வாக்கு 20% கூட வச்சுக்கலாம், அந்த 20 அப்படியே நின்றுக்கும். புதிதாக வருபவர்கள் எனக்கு விசில் வேண்டாம், எனக்கு வந்து திமுக தான் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிருக்கு, நான் அது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு, நான் 1,30,00,000 மகளிருக்கு அவர் இது கொடுக்குறாரு, நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறவங்களும் வாக்களிச்சிருப்பாங்க. அதனாலதான் திமுக இந்த வாட்டியும் எட்ஜ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் எனக்கு தெரிந்து பிரித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது அநேகமாக அதிமுக இருக்கும் நான் பார்க்கிறேன். சார் இப்போ முக்கியமா விஜய் வந்து அதிமுகவோட வாக்க பிரிச்சிருப்பாருங்கிறத நீங்க சொல்றீங்க, பலருமே அதான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இப்போ வந்து பிஃபோர் எலெக்ஷன் வந்து எல்லாருமே சொன்னது, நியூட்ரலா பேசுற எல்லாருமே சொன்னது, விஜய் வந்து அரௌண்ட் ஒரு 12% வரை வருவாங்க, 12 கிராஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. அந்த ஓட்டிங் டே அன்னைக்கு நடந்த ஒரு ஹைப்பை பார்த்து விஜய்க்கு இப்போ அரௌண்ட் 20-22 வரைக்கும்லாம் கொடுக்குறாங்க. உண்மையில 20 எல்லாம் ரீச் பண்ண இல்லைங்க. அர்பன்ல தான் நம்ம நிறைய, நீங்க கிராம பகுதிகளெல்லாம் நம்ம நிறைய பேசுறோமாங்கிறது தெரியல. இவங்க சொல்றவங்க அவங்களை குறைச்சு மதிப்பிடல, பட் அது கொடுக்குறோமாங்கிறது தெரியல. இன்னொரு எக்ஸிட் போல் சர்வேல என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்க வந்து 20% நீங்க மேபி இங்க சென்னை மாதிரியான கான்ஸ்டிடுவன்சிஸ்ல இருந்திருக்கும். நீங்க நான் சொல்றேன், நான் முன்னாடி சொன்னேன், ஒரு 6-7 தொகுதிகளை 2வது இடம் தாவேக்க வரும். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூட பண்றேன். நீங்க வந்து இப்போ அம்பத்தூர் தான் என்னோட கான்ஸ்டிடுவன்சி, நீங்க அங்கிருந்து பாமக நிக்குது, மேபி 2வது இடம் தாவேக்க வரலாம். அது மாதிரி எங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் நிற்கிறார்களோ, காங்கிரஸோ இல்ல வந்து மற்றவர்கள் நின்றிருக்கிறார்களோ, அந்த இடத்துலலாம் வந்து 2வது இடத்திற்கு தாவேக்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அது ஒரு 30 தொகுதிகளுக்கு மேல, நான் இப்போ 30-34 தொகுதிகளுக்கு மேல 2வது இடம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ரூரல் பேக்கெட்ஸும் அந்த மாதிரிலாம் நடக்கல. ரூரல் பேக்கெட்ஸ்லாம் நிறைய பேசும்பொழுது ஒரு புதுக்கோட்டையில் கேட்டேன், விவசாயிக்கு ஓட்டு போட்டோம் கூட 2 பேர் சொன்னாங்க. ஆனா விஜய்க்கு விசிலுக்கு ஓட்டு போட்டோம், இல்ல வந்து நாங்க வந்து அதிமுக ஓட்டு போட்டோம் அப்படிங்கறத கேட்கல. இன்னொன்னு, நீங்க வந்து இப்போ ஒரு அதிமுக வாக்கள் நான் சொல்லும் பொழுது அது ஆன்டி இன்கம்சி வாக்கள் அல்ல. ஆன்டி இன்கம்சி வாக்கள் நிச்சயமா இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்தது, தேர்தல் அறிக்கைகள் சிலது செய்யலாங்கிறது பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கெல்லாம் இருந்துச்சு. அந்த ஆன்டி இன்கம்ஸை விஜய் உடைச்சிருப்பார், பாஜக அதிமுக காம்பினேஷன் உடைச்சிருக்கும். நான் சொல்றது, ஒரு காலத்தில் ஜெயலலிதாவிற்கு இருந்த பெண்கள் வாக்கள் நம்ம காலைல பார்ப்பாங்க எல்லா பூத்துல, இப்போ நிறைய பெண்கள் கூட்டம்ப்பா, அம்மா மறுபடியும் வந்துருவாங்கப்பா, இல்லை அம்மா தொடர்ந்துருவாங்கப்பா, இது நம்ம ரொம்ப சகஜமா கேட்போம். பெண்கள் கூட்டம் தள்ளுமுள்ளாடு. நீங்க ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அந்த இடத்துல பெரிய வெற்றிடம் ஏற்படுச்சு. பெண்களுக்கு யாருக்கு வாக்களிப்பது, அதுல திமுக கொஞ்சம் ஷிஃப்ட் ஆனாங்க. அவங்க இப்போ அதனால தான் அதை ரொம்ப ஹோல்டு பண்ணணுங்கிறதுக்காக மகளிர் உரிமை தொகை, நீங்க வந்து அவங்கள ஃப்ரீ பஸ் இப்படிங்கிற சஸ்டெயின் பண்றதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. இப்போ அதுல கொஞ்சம் பெண்கள் மறுபடியும் இங்க தாவேக்க பக்கம் திரும்பி இருப்பார்கள். இன்னொன்று, எப்பொழுதுமே எனக்கு வந்து ரெட்டலை தான், அது அம்மா கட்சி, இது எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு போடுறவங்களும் இன்னைக்கு விஜய் பக்கம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்றேன், அதிமுகவுடைய ஸ்ட்ரைட்டான கோர் ஓட்டர்ஸா அடிச்சிருப்பாரு விஜய் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க அந்த ஒருவேளை அவங்க சொல்ற அந்த 15% தாண்டுதுன்னா அது வந்து விஜயோடைய பேங்கா, ஓட் பேங்க் இல்ல, அதிமுக ஓட் பேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் எடுக்கிறார். ஏன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் நீங்க வந்து 14 லட்சம் சொல்லி சொன்னாங்க, அதுலயும் ஒரு 40% தான் போயிருக்கும், அதை தாண்டி போயிருக்காது. அப்ப அதை தாண்டி குடும்பங்கள் இருக்கிற மூத்தவர்களோட வாக்கள் எடுக்கிறார் அப்படின்னா, இப்போ குடும்பமாக வாக்கள் எடுக்கிறாருன்னா இந்த குடும்பங்களாம் முன்னாடி யாருக்கு போட்டாங்க, வெஸ்ட் ஜோன்லையோ இல்லை மற்ற ஜோன்லையோ பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்களிச்சுட்டு இருந்தோம், இந்த முறை விஜய்க்கு வாக்களிக்கிறோம். ஏன்னா ஒரு பிரச்சனை, நீங்க வந்து அதிமுக இன்னைக்கு அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ்ங்கிறது ஒன்று இருக்கு. இளைஞர்களை அவரால் அட்ராக்ட் பண்ணவே முடியல. நீங்க உதயநிதியாவது இளைஞரணி மாநாடு நடத்துறாரு, அதுல நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க வந்து அங்கேயும்
டான்ஸ் ஆட விட்டு காவால பாட்டு பாட விட்டு அவங்கள வந்து குடிக்க வச்சு இந்த வேலைகள்லாம் நடக்குது. பட் நடத்துறாங்க, இளைஞரணி மாநாடு தொடர்ச்சியாக நடத்துறாங்க. அதெல்லாம் அதிமுக கடைசி இளைஞரணி மாநாடு எப்போ நடந்துச்சு? இல்ல இளைஞரணிக்கான தலைவர் யார் எனக்கு தெரியல. இளைஞருக்கான ஒரு ஃபேஸே இல்லாம இல்ல இளைஞரணி தலைவர் ஒருத்தர் இருக்காரு எனக்கு தெரியல. இல்ல வந்து செய்தி தொடர்பாளர் இருக்கிறவங்க ரொம்ப இளைஞர்களுக்கு ரொம்ப அவங்கள உள்ள இழுக்கிறதுக்காக நிறைய மெனக்கிடுறாங்களா? பேச்சாளர்கள் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இருக்காங்களானே பெரிய கேள்வியா இருக்கு. நீ ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை இழுத்துட்டு போறது எடப்பாடி, அவர் அப்படி நினைச்சுக்கிறாரு. அவர் என்னன்னா வேற யாரும் எந்திரிச்சிடக்கூடாதுங்கிற ரொம்ப கவனமா இருக்காரு. பண்ணிருக்கலாம். இப்ப நீங்க வேலுமணியோ இல்ல தங்கமணி அவர்களையோ நீங்க வந்து நீங்களும் பண்ணுங்க. நீங்க வெஸ்ட் ஒன் ஃபுல்லா பாருங்கப்பா. விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் விட்டு நீங்க திருச்சி புதுக்கோட்டை பாத்துக்கோங்க. இங்கிட்டு வந்து சிவி சண்முகத்தை நீங்க இங்கெல்லாம் பார்த்துன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நிறைய பேர் எடப்பாடி கடமை கஷ்டப்படுறாரு. எல்லாரும் கஷ்டப்படலாம். திமுக எல்லா அமைச்சர்கள் தானே போனாங்க. ஸ்டாலின் எல்லா இடத்துக்கும் போனாரு. அதை தாண்டி அந்தந்த ஊர்ல அந்தந்த ஜோன்ல அவங்க நிறைய ஸ்டார் கேம்பெயினரை உருவாக்கினாங்க. இங்க ஒண்ணுமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு நான் அதிமுக விந்தியா மட்டும் தான் பார்த்தேன். அவங்க மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணாங்க. அதை தாண்டி ஸ்டார் கேம்பெயினர்ஸும் பெருசா இல்ல. இளைஞர்களை அட்ராக்ட் பண்றதுக்கான பெருசா திட்டங்களும் இல்ல. அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான நபர்களும் இல்ல. ஐடிவிங்க ரொம்ப போரா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கு. அதனால அண்ணாமலை கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் நிறைய இது பண்ண கிராப் பண்ணாரு. இவங்களால ஒண்ணுமே அதாங்க நீங்க அதனால தான் இப்ப எடப்பாடி என்ன நினைச்சாரு? அண்ணாமலை ஒரு த்ரெட், நமக்கு இருக்கிற வெஸ்ட் ஜோன்ல ஒரு த்ரெட். நீங்க த்ரெட் நீங்க பார்த்தது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அண்ணாமலைக்கு குறைந்தபட்சம் 2% வாக்குகள் இருக்கு. நமக்கு அண்ணாமலைங்கிற தனி நபருக்கே இருக்கு நான் பாக்குறேன். அதை நீங்க யூஸ் பண்ணல. இன்னொன்னு நீங்க மே 4ஆம் தேதி நிறைய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் வந்து ரிசல்ட் காத்துட்டு இருக்காங்கன்னா அண்ணாமலையோட குரூப் வந்து அண்ணாமலை என்ன பேச போகிறார் அப்படிங்கிற காத்துட்டு. ஏன்னா அவர் சொல்றாரு மே 4ஆம் தேதி நான் பேசுறேன், அன்னைக்கு வச்சுக்கிறேன் அவங்களுக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அன்னைக்கு அவர் வந்து என்ன பண்ணுவாரு? ரிசல்ட்டையும் பார்த்த பிறகு நான் இதுதான் படிச்சு முடிச்சு சொன்னேன், நம்ம தனிச்சு நின்றிருந்தாலும் நம்ம ஒரு டீசெண்டா பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் காலி. ஏன்னா நான் பேசுற வரைக்கும் வானதி சீனிவாசன் தோற்பார்கள் சொல்றாங்க. நீங்க அப்ப இருக்கின்ற எம்எல்ஏ எப்படி ஜெயிப்பாங்க? பிஜேபிக்கு சீட் கன்வர்ஷனே இல்லாம ரொம்ப 2 தொகுதி சொல்றாங்க. அது கூட நேத்து ஒருத்தர் நான் வந்து அந்த அவினாஷில எல்முருகன் ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க. ஆனா நேத்து ஒரு ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்கும்போது இல்லங்க அது மாறிடுச்சு. ஸ்டாலின் வந்து எப்பொழுது அந்த கோகிலாமணி அவங்களை கூட்டிட்டு நடந்தாரோ அது மாறிடுச்சு. அதற்கு பிறகு பெரிய சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னொன்னு அவினாஷில பொதுவான ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் என்பது அந்த தொகுதி அந்த மண்ணின் மைந்தராக யாரும் வந்ததே கிடையாது. இந்த பொண்ணு அந்த மண்ணின் மைந்தர். நீங்க வந்து அவங்க வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர், அதே நேரத்தில் அந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடியவர், டாக்டரா படிச்சு எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவர் பிறந்தாரோ அந்த ஆரம்ப சுகாதாரத்தில் டாக்டர் இருக்காரு. ஸோ நிறைய பிளஸஸ் அவருக்கு இருக்கு. ஸோ அது கூட அதனால நான் என்ன நினைச்சது, ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டாங்க போல இருக்கு. எல்முருகன் அவர் சொல்லியிருப்பாரு. இல்ல இன்னொன்னு எல்முருகனே ஜெயிக்கிற ஐடியால இல்லன்னு பலர் சொன்னாங்க. ஜெயிச்சா எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் போஸ்ட் போயிருங்க. பாஜக கூட கடுமையான கோபம் இருக்கு. நீங்க வந்து இப்போ எனக்கு இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் டீனர்ல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, ராஜா அன்பழகன் ஜெயிப்பாரன்ட்டு. ஏன்னா உள்கொத்து வேலை நிறைய நடக்குது. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க இவருக்கு முன்னாள் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கலையா அப்படின்னு அவங்க சொந்த குடும்பத்துல இருந்து நிறைய வீடியோஸ் வருது. அவர் காலி பண்றதுக்கான வேலைகள் நடக்கும். அதே மாதிரி பாஜக இன்னைக்கு இருக்கிற பாஜக தொண்டர்களுக்கு இருக்கிற கோபம், எல்முருகன் நீங்க எம்பி ஆகுறீங்க, மினிஸ்டர் ஆகுறீங்க, உங்க பக்கத்திலேயே மோடி வச்சுக்கிறாரு, பொங்கல் விழானாலும் உங்க வீட்டில் தான் கொண்டாடுறாரு, ஆனா பிடிவாதமா எம்எல்ஏ ஆகட்டும் முயற்சி பண்றீங்க. தமிழ் சவுந்தரராஜன் மேல கடுமையான கோபம் இருக்குமா இல்லையா? மயிலாப்பூர்ல ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பான். நான் கடைசி நிமிஷத்துல தம்பி கொஞ்சம் ஓரமா நகருப்பா, நான் வர்றேன்ப்பா, வானதி சீனிவாசன் என் சீட்டை என்ஷூர் பண்ணிருங்க சார், அதுல இருந்து இது மாறிக்கிறேன், நயினார் நாகேந்திரன் எனக்கு நெல்லை இல்லாட்டி சாத்தூரை கொடுத்துருங்கப்பா, அதை நான் பாத்துக்கிறேன். இந்த 4 பேரை தவிர மற்ற பேர் யார் எப்படி வேணா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு ஏங்க நீங்க இது பெருசா குரல் வெளியே இதெல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடிச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 27 சீட்ல எப்படிங்க நீங்க வாங்கி, அதுவும் எந்த மாதிரியான சீட்டு எதெல்லாம் வந்து போனி ஆகாத சீட்டெல்லாம் பிடிச்சி மினிஸ்டர் எதிர்த்து நீ நெல்லுப்பா, நீ தான் ரொம்ப வீரனான ஆளு, நீ நெல்லுப்பா. நீங்க புதுக்கோட்டையில 3 சீட்டு கொடுக்குறாங்க பாஜகவுக்கு. இப்போ முத்துராஜா எம்எல்ஏ என்ன பண்ணி அவர் பெருசா கேம்பெயின்லாம் பண்ண, நான் அந்த ஜெயிக்க போறேன், என்னடா பெரிய கேம்பெயின் பண்ற, அவர் அப்படியே யோசிப்பாரு, இவர் எதுக்கடா ஜெயிக்கணும், நம்ம என்னடா என்ன பண்ணணும், பேசாம இருப்போம். அறந்தாங்கி சீட்டை கொடுக்குறாங்க. நீங்க திருநாகரசு கோட்டை கட்டி வச்சிருக்காரு. அறந்தாங்கில தனியாடினாரு திருநாகரசு நல்லா ஓட்டு வாங்குவார். அவர் பையனை ராமச்சந்திரன் இறக்கி வச்சிருக்காரு. அப்ப அந்த அறந்தாங்கில போய் நான் வந்து பாஜக கொடுக்குறேன், கந்தர்வ கோட்டை கம்யூனிஸ்ட் கோட்டையா இருக்குது, கம்யூனிஸ்ட் கோட்டைக்குள்ள போய் நான் பாஜக கொடுக்குறேன், நீங்க கூட்டணி கட்சினால பாஜக அடிச்சலாம், அப்படி முடியாது. கந்தர்வ கோட்டையில அது நடக்காது. நீங்க சம்பந்தமே இல்லாம திருவாயாறு, கும்பகோணம் இதெல்லாம் கொடுத்து டெல்டா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். உண்மையிலேயே எடப்பாடி ஒரு கிளைம் வைக்கிறார், நான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டாவை அறிவித்தேன், ரைட். அப்ப ஏன் டெல்டாவில் நிக்க மாட்டேறீங்க? எங்க எவ்வளவு சுருங்கிச்சு பாருங்க. காமராஜ் நன்னிலத்தில் நிற்பாரு, ஓஎஸ் பணியன் இதுல நாகப்பட்டினம் நிற்பாரு. இதை தாண்டி உங்க டெல்டால யார் தலைவராக இருக்கிறார்? வைத்திலிங்கம் போயிட்டாரு. அப்ப அந்த தலைவர் நீங்க ஒரு பக்கம் இந்த கிளைம் வைக்கும் போது நான் இறங்கி நிக்கிறேன்ப்பா, நான் விவசாயிகளுக்கு நான் அவளை பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களா? இல்ல அவங்கள சீட்டை தள்ளி விட்டேன், அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லுவீங்களா? எடப்பாடி ஒரு போல்டு மூவே பண்ணாதது பெரிய ஃபெயிலியர் இருக்கு. 21ல திமுக என்ன பண்ணாங்க, மினிஸ்டர்ஸ் எதிர்த்து நான் பாத்துக்கிறேன்,
கூட்டணி கட்சிகள் 2 மினிஸ்டர் தொகுதி மட்டும் தான் கொடுத்து நீங்க ஃபைட் பண்ணு, நான் ஹார்டான ஃபைட்டை நான் பாத்துக்கிறேன், சாஃப்டான ஃபைட்டை நீ பாத்துக்க, அப்படி தள்ளுறாங்க. எடப்பாடி அப்படியே உள்டா அடிக்கிறார். நான் சேஃபா இருறேன்பா, நான் சேஃப் பண்ணிக்கிறேன். பாஜகவுக்கும் அது புரிய மாட்டேங்குதா, இல்ல அவங்க அப்புறமா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களாங்கிற தெரியல, அவங்களும் அதை கோட்டை விடுறாங்க. அப்படி நீங்க அந்த ஒரு ஆங்கில நீங்க காமிக்க, அந்த நெரேட்டிவ் நீங்க செட் பண்ணாம, ஆமா நான் துணிஞ்சு எடுத்து நிப்பேன் அப்படிங்கிற செட் பண்ணாம, அதனாலதான் விஜய் கடைசியா வந்து எங்க வராரு பாருங்க. விஜய் பண்ணது ரொம்ப பச்சை அயோக்கியத்தனம் என்ன கேட்டா. கேம்பெயின் நேரத்துல எல்லாம் பண்ணாம கடைசியா நான் பேசுவேன் இல்ல சார். ஆனா எனக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா தெரிஞ்சது. அவர் போற கடைசி நேரத்துல எடப்பாடியவோ ஏடிஎம்கேவையோ ஓங்கி அடிச்சு இதை டம்மி பண்ணது வந்து ஃபீல்டுல ஒர்க் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லங்க, அது அவ சொல்லல, அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே அது நடந்துருச்சு. நான் எடப்பாடி வீக் ஆக ஆரம்பிச்சு. எடப்பாடி வந்து ஈவன் கரூர் விஷயத்துல இருந்தே விஜய் வந்து தப்பா நான் வந்து என்னோட எல்லா பேட்டிலும் எடுத்து பாருங்க, எடப்பாடி தோற்ற இடம் அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க அன்னைக்கு மட்டும் ஸ்டாலின் உடைய உள்துறையும் தவறு செய்தது, ஸ்டாலினும் தவறு செய்தா, விஜயும் தவறு செய்தார் சொல்லிதான் எடப்பாடி அன்னைக்கு லீடரா இருப்பார், ஹீரோவா இருப்பார். நீங்க அங்க பேசினார், சரி பரவாயில்ல விட்டு போங்க, சரி ஏதோ சட்டமன்றத்துக்குள்ள வந்து விஜயோட செய்தி தொடர்பாளர் பேசிட்டு இருக்காங்க. அவன் கட்சிக்காரன் வாங்க முடிட்டு இருக்கானே, பேசுறானா அண்ணே பேசக்கூடாதுன்னு பேன் பண்ணிருக்காங்கன்னு அவனே பேசாம இருக்கான். சட்டமன்றத்துல இந்த இஷ்யூவை முதல்ல எடுத்து சம்பந்தமே இல்லாம நீங்க பேசி குரல் கொடுத்து, நீங்க ஸ்டாலின் வந்து ஒரு சில ரொம்ப கவனமா இருக்கார். என்னுடைய எதிரி எடப்பாடி பழனிசாமி, என்னுடைய எதிரி பாஜக கொள்கை ரீதியாக. நீங்க வந்து அந்த சட்டமன்ற உரை கூட கேளுங்க, அந்த கட்சியின் தலைவரும் சொல்லியிருப்பார், விஜய்ங்கிற வார்த்தையை சொல்லிருப்பார். உதயநிதி ஸ்டாலின் கூட ரொம்ப கடைசியில நீங்க திருச்சிக்கு போகும்போது, நான் கூட 2 தொகுதியில் நிக்கிறேன் தெரியுமா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, தற்கொலை அப்படிதான் சொல்லிட்டு இருக்கானுங்க, இவர் வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது, இங்கே இருப்பாரு அப்படி சொல்லி மறைமுகமா தான் தாக்குறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி நீங்க வந்து நேரடியாக விஜய்ங்கிற நபருக்காக, விஜய்ங்கிற ஒரு நடிகருக்காக களம் இறங்குகிறார், சட்டமன்றத்துல போராடுறார், சிறப்பு கவனம். அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. நீங்க அந்த இடத்துல ஈல்டு பண்ண அப்ப என்ன, ஆனா அவருக்கு என்ன கணக்கு இருந்துச்சு, விஜய் நம்ம கிட்ட வந்துருவாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க திட்டி நீங்க அவர் கடுமையா விமர்சனம் பண்ண பிறகு சேர மாட்டான்னு ஏதாவது இருக்கா? அவரை வீக்கெண்ட் பண்ணிட்டு தான் கூட சேர்த்து அப்படிதானே பண்ணிருக்கணும். ஏங்க நீங்க அன்புமணி ராமதாஸ் முதல் நாள் நைட்டு வரைக்கும் திட்டிட்டு இருந்தாரு, ஓபிஎஸ் ஐயும் இபிஎஸ் திட்டினாரு. அடுத்த நாள் காலைல வந்து உட்கார்ந்தாரு. சபீர் போன்றவர்கள் கேட்டாங்க, என்ன கூச்சமே இல்லன்னு கேட்டாங்க, எனக்கு தண்ணி குடிப்பாண்டாங்க. அதுதான் நடந்துச்சு. அரசியல்வாதிகள் அப்படிதான், சகஜம், ரொம்ப சகஜம். பண்ணி சேர்ந்தாரு. அப்போ நீங்க விஜய்க்கு கிட்டத்தட்ட அப்படியே எடுத்து கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு துண்டு, அந்த துண்டுல இன்னும் சொல்லப்போனா அண்ணா திமுக பச்சை குத்தி ரெட்டையில பச்சை குத்தின ஒருத்தன் அவன் துண்டு ஆட்டுறான், அதோ வந்து விட்டது சொல்லி சொன்னீங்கன்னா லெவல் மீறி ரொம்ப பெக் பண்ற லெவல். அப்போ என்ன ஒரு நெரேட்டிவ் ஆயிடும். இப்ப முன்னாடி ஜான் ஆர்கிசாமி சொன்ன மாதிரி, ஜான் ஆர்கிசாமி என்ன சொன்னாரு, கூட்டணி வச்சுக்கலாம், ஆனா யார் சிஎம் கேட்ட சொல்லாதீங்க. ஏன்பா, இல்ல சார் நீங்க வந்து வீக்கா இருக்கீங்க, நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லி சொன்னார். அவர் டேட்டா காமிச்சான். இப்போ ரவீந்திர சமையல் டேட்டா வச்சிருக்காரு இல்லையா, ஏடிஎம்கேக்கு அந்த மாதிரி டேட்டா காமிக்கிறார். ஓ அப்படியா அப்படி சொல்லி அவர் வந்து காலி பண்ணார். ஆனா கிட்டத்தட்ட அதானே ஆயிடுச்சு. அந்த நேரத்திலேயே இது ஒரு தற்கொலை கட்சி நீங்க சொல்லிருக்கணும். இந்த கட்சி என்னங்க இப்படி இருக்கீங்க, இளைஞர்கள்லாம் இவ்வளவு மோசமா இருக்கீங்க, வாங்க இப்படி இருக்காதீங்க. அன்புன ரொம்ப லாஸ்டா சொன்னார், நீங்க வந்து விஜய் ரசிகர்கள் ஒன்றும் பண்ண முடியாது, விஜய் ஆதரவாளர்கள் கூட எங்களுக்கு வாக்களிங்கள், அப்பதான் திமுக வீழ்த்த முடியும் சொல்லி சொன்னார். எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் ஈல்டு பண்ணிட்டார். கரூர் சம்பவத்துல விஜயே வந்து வீழ்ந்த இடத்தில் எடப்பாடி தூக்கி நிப்பாட்டிட்டார். விஜய் ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸா அவர் அக்செப்ட் பண்ணி அது ஈல்ட் ஆயிட்டார். ரொம்ப லேட்டா இந்த கூட்டணி நடக்கவே நடக்காதுன்னு தெரிந்த பிறகுதான் பேசுறார். அப்போ விஜய் வரட்டு நம்ம ஜெயிக்கவே முடியாது என்ன சொல்லப்போனா, அப்ப தினகரனை சேர்க்கல, என்னங்க ஐடியால இருக்கீங்க, அன்புமணி கூட சேர்க்க என்னங்க ஐடியா இருக்கீங்க, விஜய் வந்துட்டா போதும்பா, விஜய் வந்துட்டா போதும்பா, ஜெயிச்சிருவோம்பா அப்படின்னு ஒரு மனப்பால் குடிச்சிட்டு இருந்தார். அது இல்லைன்னு தெரிந்த பிறகுதான் அவர் வந்து விமர்சிக்கவே ஆரம்பிக்கிறார். அதுதான் உண்மையில் எடப்பாடி வீழ்ந்த இடம். அதை விஜய் கரெக்டா பிடிச்சுக்கிட்டார். நீ இந்த நேரத்தில் ரொம்ப கடைசி நாள்ல ஆனால் எடப்பாடி குறித்து விமர்சிப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே நீங்க களத்துல முன்னாடி பேசியிருந்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியாக நான் சொல்றேன், நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜியா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். பட் அரசியல் ரீதியாக ரொம்ப விஜய் பண்ற பல அயோக்கியத்தனமான அரசியல் அதுவும் நான் சொல்லுவேன். ஓகே, ஒரு கடைசி நேரத்துல யாரும் பேச முடியாதுங்கிற ஒரு நேரத்துல அது எப்படி நீங்க பேசுவீங்க, கம்பசுத்தி அந்த மாதிரி பண்ற ரொம்ப தவறு நான் சொல்லுவேன். சார் போஸ்ட் எலெக்ஷனா பார்க்கும்போது இப்போ விஜய் எடுக்கக்கூடிய வாக்கு சதவீதம் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும்னு நீங்க பாக்குறீங்க? இன்னைக்கு இப்ப வந்து புதிய வாக்காளர்கள் வந்திருப்பவர்கள் சொல்லப்போனா அதை தாண்டி பெரியவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க இது கூட எவ்வளவு தூரம் கேரண்டியா பெரியவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், சீனியர் சிட்டிசன்ஸோட பேர் வாக்களிச்சிருக்காங்க, மிடில் ஏஜ் அப்படிங்கிற நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இல்ல வந்து 18 to 25 நிறைய பர்சன்டேஜ் போயிருக்க வாய்ப்பு, 40% போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க அடுத்து நடக்க போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு யாருக்கெல்லாம் 16 வயசு 15 வயசு ஆயிருக்கோ அவன்லாம் உள்ள வர போறான். நீங்க அடுத்து நடக்க போன 2031 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு 13 வயசு இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள வர போறாங்க. இன்னும் சொல்ல காத்துட்டு இருக்காங்க, எப்ப எங்க அண்ணன் விஜய் நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டு முதல்கூட சொல்றேன், வீட்டுல உள்ள குழந்தைங்க தவிக்கிறாங்க, ஏன் எனக்கு ஓட்டு இல்ல, எனக்கு ஏன் இந்த வாக்குரிமை இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு. ஏன்னா
அது ஓட்டுல இருந்து தான் தெரியுமே தவிர அதை தாண்டி அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது, தப்பு இல்லை. ஏன்னா விஜய்க்கே ஒன்றும் தெரியாத போது அந்த குழந்தை நம்ம என்ன பேச முடியும்? அப்படி இருக்கு. அப்போ விஜய் எல்லா கட்சிகளுக்கும் பெரிய சவாலாக மாறுவார். அவர் நான் கூட சொல்லியிருக்கேன், அவர் பெருசா நிக்கவே மாட்டாரு, அவர் தொடர மாட்டார். தொடராட்டி கூட பரவாயில்ல, அவர் மறுபடியும் சினிமாவுக்கு போனா கூட ஏன்னா அப்பப்போ வந்துட்டு போவேன்யா, நான் அப்பப்போ ஒரு அறிக்கையை கொடுப்பேன் அப்படிங்கிறது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேபி இவர் அது அந்த பெர்சன்டேஜ் வச்சு இவர் கீழே இறக்குறாங்களா இல்லை அதே ஹோல்ட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒருவேளை இன்னுமே விஜய்க்கு வந்து இந்த நான் அவர் எங்க போனாலும் துரத்துறது இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு பூஸ்டா தான் இருக்கும். படங்களை நடிக்கிறதும் அவருக்கு ஹெல்ப் தான் பண்ண போகுது. ஜனநாயகனுக்கு பிறகு ஏன் நடிச்சாரு? அண்ணன் தான் கை விட்டு இவளே பேசுறேன், அண்ணன் தான் கை விட்டீங்களடா, அண்ணன் என்னடா பண்ணுவாரு? இல்ல ஜனநாயகன் லீக் ஆயிடுச்சு ஏதோ ஒன்று சொல்லலாம். நீங்க வந்து இல்ல அண்ணன் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களை கை விட்டீங்க, அவர் சிஎம் ஆயிருக்க வேண்டியவர், தமிழ்நாடு அவர் இழந்துருச்சு, தமிழ்நாடு இழந்துருச்சு. அப்ப என்னடா பண்ணுவார் அவர்? விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த நரேட்டிவையும் செட் பண்ண வேண்டாம், இவங்களே எல்லாமே போதுங்க. ஏங்க நீங்க அவரு ஏதோ போட்டோ ஒன்று போட்டார், கையில அப்படியே அடிபட்ட மாதிரி ஒருத்தர் கண்ணீர் வடிக்கிறான். அண்ணா ஏன் நீ ஏன் அவளை பண்ற? அந்த சர்ச்சில் அவர் முட்டி போட்டு போனார், ஒரு பாப்பா ஒண்ணு ஒரு பொண்ணு, எதுக்குண்ணா நீ, உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்குண்ணா நீ எங்களுக்காக கஷ்டப்படணும்? நான் இருக்கணும், நான் முட்டி போட்டு போறேன், நீ ஏன்னா வர்ற? அவன் நடிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் எழுதுறாங்கப்பா சினிமா விட்டு போகும்போது இந்த நடிக்கிறேன், அவனுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம்னா நடிச்சிட்டு இருக்கான், அந்த அளவுக்கு நடிக்கிறாப்புல அவரு. அந்த நடிகனை வந்து நீங்க இது அடுத்ததாக வர குரூப்புங்கிறது அவங்க வந்து எப்படியாவது இவரை சிஎம் ஆக்கணும், அன்னைக்கு தவற விட்டுட்டோம் ஆனால் இன்னைக்கு தவற விடக்கூடாது அப்படிங்கிறது தீவிரமாக வேலை செய்வார்கள். இந்த அரசியல் கட்சிகள் அது திமுக அதிமுக இருக்கிற மிகப்பெரிய சவாலாக மாறக்கூடியது. இதை நீங்க எப்படி கட்டுப்படுத்துவீங்க? ஒண்ணு, நீங்க எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்கு. திமுக இன்னைக்கு திமுக ஆன்டி திமுக வாக்குகள் விழுதுன்னா திமுக மேல கோபம். என்ன கோபம்? ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இதை சரி செய்வீர்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கு. வாரிசு அரசியல் ஒன்றும் பண்ண முடியாது, உதயநிதி தான் இருக்க போறாரு. இதை நீங்க சரி செய்வதற்கான ஆனா எனக்கு பிரகாசமான வாய்ப்புகள் எனக்கு தெரியல. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க கரூர்ல 1 மணி நேரத்துல திமுக 120 கோடி கொடுக்குறாங்க. ஒரே மணி நேரம். நீங்க பாருங்க, 2 லட்சம் வாக்காளர்கள் 6000 ரூபாய் கொடு, முடிஞ்சு 120 கோடி. நீங்க நிறைய பேர் கரூர் மக்கள் பாருங்க எவ்வளவு ஆர்வம் வந்து வாக்களிக்கிறாங்க. காசு கொடுத்தா நான் அதை கொச்சப்படுத்த கூட நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, கரூர் மக்கள் காசு வாங்குறாங்க. நீங்க அதாவது அதை மீறி ஏன் இந்த பெர்சன்டேஜ் போகுது? ஏங்க கரூர் ஃபர்ஸ்ட்ல வருதுங்க? ஏங்க குளித்தலை ஃபர்ஸ்ட்ல வருதுங்க? செந்தில் பாலாஜி வந்து தொகுதி மாறினாலும் தன்னோட கேடீம் வச்சு ப்ராப்பரா பிளான் பண்ணி காசு கொடுக்குறாரு. அவ்வளவுதான், சிம்பிள். எம்ஆர் விஜயபாஸ்கர் பாக்குறாரு, நீ ஜனநாயகம் தோற்கக்கூடாது, அப்பா பணநாயகம் தான் வெல்லக்கூடாது, அப்ப நீ 3000 கோடியா? 3000 ரைட். ஒரு ரவுண்ட் முடிஞ்சது, அப்புறம் என்ன பண்ண சார், இன்னும் 2000 கொடுப்போம், சரி கூடு. அப்போ நீங்க கரூரோட வாக்காளர் கிட்டத்தட்ட 11,500 ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு ஒவ்வொருத்தரும். கோயம்புத்தூர்ல கோல்டு காயின், இன்னைக்கு கோல்டு விற்கிற வேலை என்னங்கிற நமக்கு தெரியும், கோல்டு காயின் கொடுக்குறாங்க. உச்சபட்சமாக லீமா ரோஸ் வந்து 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க லால்குடியில. 25,000 ரூபாய். நீங்க அதிமுக கூட விட்டுருங்க, இப்ப திமுக மறுபடியும் ஜெயிக்குது. ஜெயித்த வென்ற பிறகு அவர்கள் இந்த காசை இப்ப 120 கோடி 150 கோடி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 15,000 கோடி செலவு பண்ணுங்க வச்சுக்கோங்களேன். இந்த 15,000 கோடியை உடனடியாக எப்படி எடுப்பது அப்படின்னு தான் யோசிக்க போறாங்க. அது மறுபடியும் நீங்க வந்து விஜயோட ஆதரவாளர்கள் இன்னும் சொல்ல நடுநடியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் நாங்க சொன்னோம். மறுபடியும் இந்த ஊழல் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க சின்ன ஒரு போலீஸ் பிரச்சனை வருது, ரொம்ப பெருசாலாம் வேணாம், பூதாகரமான பிரச்சனைகள் வர வேண்டாம், இதுதான் நாங்க சொன்னோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்பல வந்து அவங்களை வாக்காளர்களாக மாற்றக்கூடும். விஜய் எந்த அளவுக்கு அரசியல் பேசுறாங்க தெரியல, பட் இது அவங்களுக்கு போதும். எங்களுக்கு வந்து ஏன்னா இன்னைக்குங்க நான் நிறைய பேர் பேசும்போது, ஆனா விசிலுக்கு நீ வாக்களிக்க கூட பரவாயில்ல, ஆனா திமுகக்கு ஓட்டு போட்டுறாத என்ற ஒரு ஆட்டோ தம்பி சொல்றான். ஏன்டா? நான் திமுக மோசமான தீய சக்தி தான், அவ்வளவுதான், முடிச்சிட்டான். அதுக்கு மேல அவனுக்கு பாயிண்ட் எல்லாம் கிடையாது. தீய சக்திங்கிறது போதும், பயங்கரமா போயிருக்குங்க. நீங்க வந்து ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் உள்ள போயிட்டாரு விஜய். என்னோட வீட்டு பாப்பா திடீர்னு சைக்கிள் ஓட்டிட்டு போறான், அந்த இந்த வண்டி ஓட்டிட்டு போறான், திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக. இதை என்னடா உனக்கு தெரியும் திமுக பத்தி? எதுக்குடா சொல்ற? அதெல்லாம் கிடையாதுப்பா, திமுக தீய சக்திப்பா, அவ்வளவுதான்ப்பா. சரி, உலகத்துல எத்தனை கட்சி இருக்கு? 2 கட்சி தான்ப்பா. உலகத்திலேயே 2 கட்சி தான்ப்பா. ஒன்னு திமுக, ஒன்னு திமுக. சரி, இந்த நாட்டோட பிரதம மந்திரி யார் அப்படின்னா யாருன்னு அவன் கேட்கல. அப்படின்னா என்ன கேட்கிறான்? முதல் மந்திரி யார்? சுத்தி தான் உலகமே சுத்துது. முதல் மந்திரி யார்? இந்த நாட்டோடைய குடியரசுத் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர் அப்படின்னா யாரு? எனக்கு சில நேரங்களில் இவங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கணும்னு எந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அந்த விஜய் ரசிகர்களும் சேர்த்து சொல்றேன், விஜய் ரசிகர்களுக்கு நம்ம அரசியல் சொல்லிக் கொடுக்குறோம்னா வாட் இஸ் பாலிடிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கு. அவங்களை எப்படி நம்ம கொண்டு வர போறோம்? இது நம்ம கூட விடுங்க, நமக்கு என்ன பெரிய பாதிப்பு? யார் வந்தாலும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க போறோம். திமுக உண்மையிலேயே இல்ல அதிமுக மீண்டெழணும், திமுக வந்து தொடரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த சேலஞ்சை அவங்க சரியா ஃபேஸ் பண்ணாம விட்டாங்கன்னா, நான் ஏன் வந்து விஜய் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு காரணம் தான், இன்றைய தேதிக்கு விஜய் ஒரு சமூக ஆபத்தை நான் பாக்குறேன்.
நான் சொல்றேன் திமுக மோசமான கட்சி தான், அதிமுக வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் சொல்றேன். ஆனா அதை விட மோசமானவன். அதனால எனக்குமே அந்த பாயிண்ட் தான் இருக்கு. அவரு ஏற்கனவே எலெக்ஷன் பிரச்சார டைம்லயே எனக்காக குழந்தைங்க ஓட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு. இப்போ அகைன் அந்த தேங்க்ஸ் போட்ட அந்த இதுலயும் வந்து குட்டிகளா எங்க மாமா அந்த மாமாக்காக நீங்க வாக்கு செய்து அப்படி சொல்றாரு. இது என்னன்னா இப்ப அடுத்து நீங்க சொன்ன மாதிரி இந்த 13 வயசு குழந்தைங்கள அடுத்து ஓட்ட ஆக போறவங்கள இப்பவே குறி வச்சு இது பண்றது, அதுக்கும் கீழே உள்ளவங்கள மறுபடியும் ஓட்டு கேட்க ட்ரிகர் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த குழந்தைங்களை அப்படியே ஒரு பாய்சனை திணிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பண்றாரு. அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க வந்து திமுக ஒரு மோசமான கட்சி அப்படிங்கிற பாயிண்டர் உள்ள கொண்டு போயிட்டார், நிறைய கிளீனா கொண்டு போயிட்டார். டிவிக்கு ஒரு தூய சக்தி. நான் இன்னும் இப்ப நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, நான் கேட்கிறேன். இப்ப 54 ஓட்டு போட்டாங்க, யாருக்கு ஓட்டு போட்டா? விசிலுக்குன்னு. கேண்டிடேட் யாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கான். நான் வந்து சொல்றேன், இந்த மாவட்ட செயலர்களே அதிகமான ஊழல் செய்தது நான் பாலமுருகன். நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன் அவருக்கு. எல்லா பொறுப்புகளுக்கும் கிளீனா போட்டு எல்லா பொறுப்புகளும் சம்பாரிச்சவர் அவர் தான் நீ கேண்டிடேட்டா இருக்காரு. இவரை தப்பித்தவரை ஒரு மினிஸ்டரே நீ கொடுக்குற. திமுக என்ன அடிக்குது ஒரே நாள் தலைவர் முதல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட என்ன கேட்பான், ரொம்ப பேசலாம் மாட்டார். சார் எப்படி கொள்ளடிக்கிறோம் சொல்லி கொடுத்துட்டு மட்டும் போயிடுங்க நீங்க. எல்லா டிவிக்கோட எல்லா ஆட்களும் செய்வாங்க. இப்போ ஆர்எஸ் முருகன் திருநெல்வேலி மாற்று நாங்கள் ஆர்எஸ் முருகன் திருநெல்வேலியில் ஹைவே கான்ட்ராக்டர் 1000 ரூபாய் 1500. அவருக்கு என்ன பிரச்சனைனா திமுக டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை, எப்படி ஒரு ஃபார்மெட்ல கொடுக்குறது அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல். அப்போ மேபி திமுக கேட்டேன், எனக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கேன் அப்படி கூட சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு இருக்கலாம். சேலத்தில் 2 தொகுதியில் கொடுக்குறாங்க. அதை விஜய் கேட்டார், கண்டிச்சாருன்னு சொல்லி சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மையில நமக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் தூய சக்தியே கிடையாது. பட் இதை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீங்க அடுத்ததாக வரக்கூடிய தலைமுறை என்பது இவங்க வந்து உள்ள அந்த பாய்சனோட தான் உள்ள வர்றாங்க. விஜய் எது செய்தாலும் சரி, விஜய் வந்து முட்டி போட்டாலும் சரி, விஜய் கோயில படுத்து உருண்டாலும் சரி, எது செய்தாலும் சரி, விஜய் வந்து இந்த கரூருடைய நடந்த நிகழ்விற்கு பொறுப்பே ஏற்காமல் இருந்தாலும் சரி. ஆமா, நேற்று அந்த பையன் பேசுறான், ஒருத்தர் ஆட்டோக்கார பையன் பேசுறான், கரூர்ல மட்டும் எப்படி விஜய் பேசுற அதே பேச கரூர்ல மட்டும் எப்படி நடக்கும், திட்டமிட்ட சதி இல்லையா? நான் சொன்னேன் இவங்கிட்ட எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா பாக்குறது எதுனா, தமிழ்நாட்டுல இனிமேல் எது நடந்தாலும் அதுக்கு இவங்களா ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணி இவங்களா ஒரு ஸ்கிரீன் பிளே இதை எழுதி உண்மை எதுனே தெரிஞ்சுக்கவே இல்லாமே வாழ்ந்து. அதுதாங்க சிக்கல். அதுதான் சிக்கல். நீங்க இவங்கள்ட்ட பேசி நம்ம வீட்டுல இருக்க குழந்தைகள்ட்ட டைம் இருக்கும், நம்ம பேசலாம், கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை திருத்தறதுக்கான வேலைகளை பார்க்கலாம். வீடே அப்படி சமுதாயத்துல இன்னொன்னு அது பிரச்சனை. வீட்டுல இருக்கிற பெண்கள், குடும்ப தலைவரே தற்குறியா இருந்து, மனைவி தற்குறியா இருந்து, குழந்தைங்க எப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் தான் தெரியுறவங்க எல்லாருமே அவங்க வந்து விஜய்னு வாழ்றானுங்க. அவங்க அரசியலா ஏதாவது கத்துக்கிறானுங்கன்னா இல்ல எதுவுமே அப்படியே பாய்சனா வளர்க்குறாங்க. நீ வந்து விஜய் பாட்டு எனக்கு என்ன ஒட்டுமொத்தமாக நீங்க சினிமால இருந்தே குழந்தைகளை விளக்க முடியாது. என் குழந்தை ஃபர்ஸ்ட் என்ன போடுது யூடியூப்ல, இப்ப விஜய்க்கு பதிலாக பிரதீப் ரங்கநாதன் வந்திருக்காரு, இப்ப இந்த கென் கருணாஸ் வந்திருக்காரு, அது பாட்டுகள் மாறுது, அதுதான் மாறுதே தவிர இதுல இருந்து நம்ம எப்படி மீட்க போறோம் பெரிய கேள்வி வருது. இந்த பசங்களை நம்ம எப்படி திருத்த போறோம், நம்ம எப்படி வந்து இப்ப நான் சயின்ஸ் வீடியோ போட்டா அட ஏன் லூசா பண்ணி கேட்கும். ஏப்பா நான் நல்ல பாட்டு பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னப்பா நீ அறிவா இதை பார்க்க சொல்ற, இது நடக்குது, எப்படி நம்ம திருத்த போறோம், எப்படி இவங்கெல்லாம் வந்து படிக்க வைக்க போறோம்னா ஸ்கூல் படிக்கிறவங்களா காலேஜ் படிக்கிற விட்டுருங்க, ஒரு நாலேஜா எப்படி கொண்டு வர போறோம், அந்த அளவுக்கு பெரிய யோசனை வந்துச்சு. ஏன்னா இது பாருங்க, அன்னைக்கு ஒரு பொண்ணு மேனிஃபெஸ்டோ பத்தி ஒரு பொண்ணு பேசுது, விஜய் நான் சொந்த காசு வந்து எடுத்து கொடுப்பாருண்ணா, செம்ம சீன் அவருங்க, உண்மையிலே அது படிச்ச பொண்ணு. அதான் எனக்கு உண்மையிலே எல்லாருக்குமே பேக்ரவுண்ட், இப்போ படிக்காதவங்க இல்ல பொருளாதார பின்னணி இல்லாதவங்க இதுல இதாகிறது பிரச்சனையே இல்லை. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு, எக்கனாமிக்கலா வெல்லா இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு எந்தவித அடிப்படை அறிவுமே இல்லாம பேசுறாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து இந்த தேர்தல் முடிந்த உடனே உண்மையிலேயே நம்ம வந்து ஜனநாயகம் நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும், அதெல்லாம் இல்ல. தற்கொலைகள் பெர்சன்டேஜ் என்ன அது வீட்டுல கூட நான் சொல்றேன், வீட்டுல கூட தற்கொலையா இருக்கலாம். இல்ல அஃப்கோர்ஸ் எல்லா வீட்லயும் இருக்கு. விஜய் சொன்ன மாதிரி விஜய் இல்ல தற்கொலை இருக்காங்க. அவங்கள எப்படி நம்ம மீட்க போறோங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சு. நம்மளை விட இந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. ஃபியூச்சர்ல இதுதான் அப்படின்னா விஜய் ஒரு நாள் சிஎம் ஆயிடுவார். அன்னைக்கு தமிழ்நாட்டை ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சொல்லுங்க, யாராலையும் காப்பாற்ற முடியாது. இல்ல ஆக்சுவலி இப்போ அதிமுகவோ திமுகவோ எல்லா கட்சியிலையும் இந்த ஊழல் பண்றவங்களோ ரவுடிகளோ போய் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இப்போ கட்சி தலைவருக்கு வந்து இவன் கல்பிரிட்டு தான் தெரியும், ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இப்ப விஜய் கட்சியில யாரோ ஒருத்தன் வாராம்னா அது விஜய்க்கே தெரியாது. லெவல் மீறி இஷ்டத்துக்கு பண்ணக்கூடிய அந்த ஒரு ஜங்கிள் கவர்மெண்ட்பாங்கல்ல, அதை நோக்கி போறது கண்டிப்பா தெரியாதுங்க அவருக்கு. நாளைக்கு எல்லாம் சொல்றேன், ஒருவேளை மினிஸ்ட்ரியே அமைஞ்சிருச்சு, விஜய் நான் உண்மையில அவர் இப்ப என்கிட்ட காசு இருக்குப்பா, நான் காசு வந்து ஆனா தம்பி நான் பாத்துக்கிறேன், தம்பி புஷியானந்த் வருவார், நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் ரொம்ப தூய கவர்மெண்ட் கொடுக்கலாம், நான் இருக்கேன் தம்பி அப்படி சொல்லிட்டு தமிழ்நாட்டை எப்படி கூறு போட்டு விற்கிறதுன்னு புஷியானந்த் ஸ்டார்ட் பண்ணுவார். டி நகர்ல எத்தனை கடையை தூக்கலாம்,
எத்தனை வீட்டை தூக்கலாம், இந்த வேலையை பார்ப்பாங்க அவங்க. அந்த அளவுக்கு இவங்க போவாங்க. விஜய்க்கு எதுவுமே தெரியாது. விஜய் என்ன நடக்குது, இது எழுத. ஏன்னா விஜய் அப்பயும் வந்து நியூஸ் பார்க்க போறது கிடையாது. அப்பயும் யாராவது ஆளை வச்சுக்கிட்டப்பா என்னப்பா நல்ல செய்தியா காதுல ஓது, ஒருவேளை தப்பி தவறி நடந்துருச்சுன்னா சொல்றேன். யாரும் வந்து நாளைக்கு சார்ட்ட போய் நீங்க நல்ல விஷயத்த மட்டும் தான் சொல்லணும், நீங்க வந்து ஆட்சிக்கு எதிரான விமர்சனம்லாம் சொல்லிடக்கூடாது. விஜய் ட்விட்டர் பார்க்க போறாரா, சோஷியல் மீடியா பார்க்க போறாரா? எனக்கு அதுதான் கொஸ்டின். உண்மையில அவர் வந்து அந்த அளவுக்கு கட்சிக்கும் கட்சி செயல்பாட்டுல இருந்து அவ்வளவு டிஸ்டன்ஸா இருக்கிறாரு. அவர் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லும் ஒரு அறிக்கை போட்டா அது ஒவ்வொரு விஷயமே வாசி ஒரு டவுட் கேட்டு அதுல அவருக்கு கன்வின்சிங் இல்லாட்டி அதை நீக்க சொல்லி தான் போடுவாருன்னு சொல்றாரு. அதாவதுங்க, நானும் இப்படிதான் நம்பினேன் ஒரு காலத்துல. நான் வந்து ஜான்ட்ட ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூக்கு நீங்க வந்து இது போடுங்கன்னு சொல்லி சொன்னேன். பிரதர் தலைவர் ரொம்ப பிஸியா இருக்காரு பிரதர், இப்பெல்லாம் பண்ண முடியாது பிரதர்னாரு. அடுத்து 5-6 நிமிஷம் ட்வீட் வந்துச்சு. என்னங்க அப்படின்னு பார்த்தா ட்விட்டர் ஹேண்டில் பண்றது ஜான், விஜய் இல்ல. சோ என்ன ட்வீட் போஸ்டா கூட விஜய்க்கு தெரியாது. நீங்க காலையில வந்துருச்சு, நீங்க பனையூருக்கு வாங்க, அது முடிஞ்சா ஏஐ போட்டோ போட்டுக்கலாம், முடியாட்டி மாலை போட்டுக்கலாம். இப்படிதானே விஜய் வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அவர் என்ன யோசிப்பாரு, இது ஏன் பிறந்தநாள் நினைவுனால எதுக்கா மாலை போடணும், இது என்ன கல்ச்சர், இது விஜய் அப்படிதான் யோசிப்பாரு. ஏங்க எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இது எதுக்குங்க பண்ணணும்? ஏன்னா அவருக்கு தெரியல. மாத்தி நீ அது வேண்டாம் நினைச்சா நீ புது கல்ச்சரை ஒண்ணும் இல்ல. நீங்க இது நடந்துச்சு. இப்ப மேடையில வந்து 5 பேர்ல ஒரு பெண்மணி, அவங்க இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். விஜய் கேட்கிறாரு, ஏன் ஒரு பெண்மணி இருக்கணும், ஏன் இஸ்லாமியரா இருக்கணும், எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா சமூக நீதினா என்னன்னு அவருக்கு தெரியல, அவருக்கு மேலே தெரியல, சுத்தமா தெரியல. அப்படி தெரியாத ஒரு நபர் தான் நீ என்ன சொல்றாரு, நான் வந்து ஆத்துக்குள்ளேயே போய் அணையெல்லாம் பார்த்துட்டு வரேங்கிறாரு. அதோடலாம் ஏங்க நீங்க பேசுறீங்க? நான் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் நீங்க பேசுங்க. எவ்வளவு ஒண்ணு இல்லை, நீங்க உத்தேச பட்டியல ஒன்று போட்டிருக்கானுங்க. அதுல வந்து என்னென்னலாம் வாய்க்கு வருதோ ஏதோ போட்டு வச்சிருக்கானுங்க. சம்பந்தம் இல்லாம உத்தேச பட்டியல போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த அளவுக்கு தான் டிவிக்கில் இருக்கிறவங்க நாலேஜ் இருக்கு. விஜய்க்குமே வந்து ஒரு பெரிய பார்வை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அரசியல் குறித்த பார்வையில் உண்மையிலே விஜய், நான் அட்லீஸ்ட் இப்போ நான் கத்துக்கிறேன், ஒருவேளை தப்பி தவறி 2 தொகுதியிலே ஒரு ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச விஜய் உள்ள போனாருன்னா சிக்கிக்குவார், ரொம்ப சிக்கிக்குவார். நீங்க ரேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க, கண்டிப்பா பயங்கரமா ரேக் பண்ணுவாங்க. 2 கட்சியும் சேர்ந்து ரேக் பண்ணுவாங்க விஜய. அங்க போய் வேறெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. நீங்க மொத்த ஆளை சிக்கனான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச விஜய் போக மாட்டார் மோஸ்ட்லி. நான் என்னைக்கு வந்து நான் நிறைய பேரோட வரேன், அன்னைக்கு தான் வருவேன் அப்படி கூட சொல்லிட்டு விஜய் எஸ்கேப் ஆகலாமே தவிர, நீ கலைஞெல்லாம் கையெழுத்து போட்டு போனார் அந்த மாதிரி போகலாமே தவிர நான் உள்ளே போக மாட்டேன். பதவியேற்போட எனக்கு முடிஞ்சிருச்சுப்பான்னு கூட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொன்னா அவரோட க்ளோஸ் சர்க்கிள் என்ன சொல்லுவாங்க, சார் தனியாக போய் சிக்கிறாதீங்க சார். எப்படி நீங்க சப்போஸ் 2 ஜெயிச்சிங்கன்னா ஒன்று ரிசைன் பண்ணணும், 2 ரிசைன் பண்ணிடுங்க, தேவையில்லாம நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு கூட அவங்களே கூட யோசிக்கலாம். ஏன்னா உள்ள போனா என்ன பேசணும் சட்டமன்றத்தில். ஏன்னா இங்க இருக்கும் போது ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு, படிச்சிடலாம், நீங்க வாசிக்கலாம், அதே கூட தப்பி தவறி நீங்க வாசிக்கலாம். உள்ள போன பிறகு நீங்க என்ன என் தொகுதி சார்ந்து என்னென்ன கேள்வி கேட்கணும்னு எனக்கு தெரியாது, அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார் அமைச்சர், ஓகே ரைட், ஒரு கேள்வி கூட எழுதி கொடுத்துட்டாங்க ஒரு ஆள் வச்சு. சார் பெரம்பூர்ல இந்த பிரச்சனை இருக்கு, பெரம்பூரில் பாலம் எப்பொழுது வரும், ஓகே இந்த பாலம் வந்து இந்த பாலத்திற்கான திட்ட மதிப்பு எவ்வளவாக இருக்கிறது, ஆனால் இப்பொழுது செய்ய முடியாதுன்னு கேட்டால் துணை கேள்வி நீங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஜான் ஏதாவது துணை கேள்வி கேட்கலாமான்னு ஃபோன் பண்ண முடியாது, நீங்க அது பண்ணவே முடியாது. என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்ல ரேக்கே பண்றாங்க, விஜய் வச்சுட்டு ஏதோ ரேக் பண்றாங்க 2 பேரும். என்ன பண்ணுவீங்க நீங்க? எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வர் சேர்ந்து ரேக் பண்றாங்க, நம்ம ரேக் பண்ணலாமா, ரேக் பண்றாங்க, என்ன பண்ணுவாரு? ஓடுவார வெளியே வீராசமா. நீங்க வந்து அறிக்கை கொடுக்கலாம், அப்ப நீங்க பேச மாட்டீங்க, அறிக்கை வேணா கொடுக்கலாம், என்ன ரேக் பண்றாங்க ரொம்பன்னு. அதுதான் என்ன பண்ண முடியும்? அப்ப அதை நீங்க கத்துக்கிட்டே ஆகணும். நீங்க உண்மையிலேயே அந்த களத்துல நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கொள்கை தலைவர்ல இருந்து நீங்க ஆரம்பிங்க. பெரியார் என்ன பண்ணார், பெரியாரோட புத்தகங்கள் என்ன, அம்பேத்கர் சரி படிக்க முடியலையா, இதுல பாடல போட்டு கேளுங்க. இப்போ வண்டியில போகும்போது கார்ல கேளுங்க. எனக்கு ரெகுலரா ஒரு காலையில 1 hour நைட் 1 hour நியூஸ் பார்த்து பேப்பரை கொஞ்ச நேரம் வாசிச்சாலே பண்ணாலே போதுங்க, அது பண்ணாலே போதுங்க, அது பண்ணாலே போதுமே. அதுவே செய்ய மாட்டேங்கிறார் விஜய். எனக்கு சிக்கலே அதுதானே. என்ன நடக்குது ஊர்ல நாட்டுல, என்ன நடக்குது எதுவுமே தெரியாம மினிமம் எஃபோர்ட் மினிமம் ஒர்க்குன்னு ஒரு விஷயம் உண்டு, அது கூட அவரு ரெடியா இல்ல, ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இல்ல. அவர் இன்னும் சொல்ல போனா இந்த கேம்பெயின்ல நிறைய எப்படி அப்ப எந்த பேப்பர் என்னை கொடுக்குற அந்த பேப்பரை நான் ஒழுங்கா பாக்கெட்ல வச்சுட்டு போகணும், இதுவளதான் அவருக்கு மேக்ஸிமம் இருந்திருக்கும். அதை தாண்டி ஒரே ஸ்கிரிப்ட் தான் எல்லா இடத்துலயும். தூய சக்தி டிவிக்கே ஒரு முக்காவாசி பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் 2 நாள் பேசினாரு, கடைசி ஒரு 20 நிமிஷம் பேசி கடைசி நாள் மட்டும் ரொம்ப மனப்பாடம் பண்ணி இதெல்லாம் நம்ம பேசணும், கையை தூக்கி நம்ம கும்பிட்டு ஏதாவது பண்ணணும், ஒரு குரல் வித்தை காமிக்கணும், நிறைய அதான் பண்ணிட்டு வந்தாரு. தவிர அவர் இன்னொன்னு இயல்பாக எப்பொழுது பேசணும், யாராவது எழுதி கொடுப்பா மனப்பாடம் பண்ணி அதை அந்த இடத்த விட்டு முதல்ல வாங்க, அந்த மோட விட்டு வாங்க, தப்பா பேசிட்டு போயிடலாம், பேசுங்க அவ்வளவுதான். மக்கள் தான் ஏத்துக்கிறான் வந்துட்டீங்க, அப்புறம் என்ன எதுவுமே பண்ணாதப்ப ஏத்துக்கிட்டவங்க தப்பா பேசினா என்ன சொல்ல போறோம். அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இங்க 1000 பேர் இருக்காங்க. அப்ப இயல்பாக பேச ஆரம்பிங்க, நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத கவனிங்க. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா விஜய்க்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பட் அதே சமயம் இதுல இருந்து உங்களை காப்பாற்றணும்னா திமுகவும் அதிமுகவும் கடுமையா, நாம் தமிழரும் சேர்த்தே சொல்றேன், கடுமையாக வேலை செய்ய வாய்ப்புகளும் இருக்கிறது. அவங்க தன்னை மீள் பரிசீலனை பண்ணணும், ரொம்ப பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கும். சார் இப்போ எனக்கு ஆக்சுவலி டிஎம்கே கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துடும், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இன்னொன்று ஒருவேளை வரலன்னா கூட அவங்களுக்கு கட்சியா ஸ்ட்ராங்கா இருக்கு, அடுத்த கட்ட லீடர்ஸ் இருக்காங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க.
பல தோல்வியில இருந்து மீண்டு வந்த ஒரு கட்சி. அவங்களோட எதிர்காலத்தை பத்தி உண்மையில எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா பேரலி எனக்கு அதிமுகவோட எதிர்காலத்து மேல ஒரு பெரிய சந்தேகமே வந்துடுச்சு. ஏற்கனவே அது ஒரு மாதிரி டவுனிங் பேஸ்ல இருக்கும்போது விஜய் இந்த அளவுக்கு ஓட்ட பிரிச்சாருன்னா அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? எனக்கு டவுட் என்னங்க, யார் இதை சேலஞ்ச் பண்ணணும்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க சேலஞ்ச் பண்ற ஒருத்தரா கட்டம் கட்டி வெளியே அனுப்புறீங்க. நீங்க வந்து செங்கோட்டையன் கட்டம் கட்டி அனுப்புறீங்க. நீங்க முன்னாடி பெங்களூர் புகழேந்தி போன்றவர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாத்தையுமே கட்டம் கட்டி காலி பண்ணிட்டு ஓபிஎஸ் பண்ண எல்லாத்தையும் பண்றீங்க. சசிகலா இப்ப வெளியே இருக்காங்க, டிடி தினகரன் இப்ப கூடவே இருக்காரு. இது யார் சேலஞ்ச் பண்ண போறது? இப்போ செங்கோட்டையன் சொன்ன தருணம் சரியான தருணம். ஒரு 6 மினிஸ்டர்ஸ், வேலுமணி, தங்கமணி, மற்றவங்களாம் சேர்ந்து 6 பேர் சேர்ந்து ரிவோல்ட் பண்ணிருந்தாங்கன்னா எடப்பாடிக்கு ஒரு வழி இல்லை, இறங்கி தான் ஆகணும். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, செங்கோட்டையன் போனால் போயிட்டு போறாருப்பா, நம்ம இருக்கலாம்ப்பான்னு சொல்லி வந்துட்டார். அப்போ ஒரு தோல்வி 11ஆவது தோல்வியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 தோல்விங்கிற 11ஆவது தோல்வியா வருதுன்னா இந்த தோல்வி எதிர்த்து ரிவோல்ட் பண்ண போறது யார் அப்படிங்கிற பெரிய கேள்வி. ஏன்னா இவர் வந்து பொதுக்குழுல தீர்மானங்கள்லாம் போட்ட மூலியமாக தான் மட்டுமே பொதுச்செயலாளர் இருக்க மாதிரியான சில சட்டத்திட்டங்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அதை சேலஞ்ச் பண்றதுக்கு யார், இப்போ இவர் யார் முன்மொழிவாங்க, புதுசாக வரவங்கள இந்த ரிவோல்ட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பல கேள்விகள். இல்லை சசிகலா ஏதோ பெர்சன்டேஜ் எடுத்து நான் ரிவோல்ட் பண்றேன், ஏன் கீழே எல்லாம் வாங்கன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா நமக்கு தெரியல. இல்லை ஓபிஎஸ் மறுபடியும் உள்ள போற, அவர் போக மாட்டார். செங்கோட்டையன் இல்லப்பா எனக்கு இங்கே பிரேக் முடிஞ்சிருச்சு, நான் மறுபடியும் கட்சிக்கு வர்றேன், நான் வந்து உங்களை மீட் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாரா? அவர் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு என்ன ஸ்டேஜ் வந்துட்டார்னா, நம்ம எதிர் தலைவராக தான் இருக்க போறோம், நமக்கு அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் எதிர் தலைவராக தான் இருக்க போறோம், நம்ம அந்த கட்சியை வந்து கைப்பற்றிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாருன்னு சொல்லி தரோம். அதனால அதை ரிவோல்ட் பண்ணாம எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம வந்து இப்போ 4 வருஷம் 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட. இப்போ ஆமாம் அது தாண்டே பண்ணிட்டார் இல்லையா, 9 வருஷம் பண்ணிட்டார். அப்போ அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் தான் எடப்பாடி யோசிக்கிறார். கட்சியோட தொண்டர்களாக இருப்பவர்கள், கட்சியில உண்மையிலே தலைவர்களாக, கட்சியை உண்மையிலே நேசித்து ஜெயலலிதா சொன்ன மாதிரி இது மறுபடியும் ஆட்சிக்கு வரணும், ஒரு 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கணும்னு யாருக்காவது உண்மையிலும் விருப்பம் இருந்தால் அவங்க ரிவோல்ட் பண்ணணும். அது நடக்குமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பேட்டர்ன் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது லீடர்ஷிப் யார் வந்தாலும் ஏத்துக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய எனக்கு எப்பயுமே 2ஆம் கட்ட தலைவர்கள்னு ஸ்ட்ராங்கா இல்ல. அதான் சொல்றேன், நீங்க நிறைய வேலைகள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த ரிவோல்ட் நடக்குமாங்கிறது நான் சொல்றேன் மறுபடியும் பேசு பொருளாகும், டிபேட்ஸ் ஆகும், விவாதங்களாகும், வாதங்களாகுமே தவிர உண்மையிலேயே அவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இங்க பெரிய அளவில் உள்ளுக்குள்ள நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நடக்காமல் இருக்கிறது. இப்ப நீங்க ஒருவேளை இந்த மினிஸ்டர்ஸா இருக்கவங்க ஜெயிச்சாலும் சரி தோற்றாலும் சரி அவங்க எல்லாரும் சேர்ந்து இல்லைங்க போதும், லீடர்ஷிப் கிரைசிஸ் நம்மள்ட்ட இருக்கு, நம்ம ஜனநாயக பூர்வமாக புதுசாக ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அது வெகு புத்துணர்ச்சி பெறலாம். பல ஆட்கள் கூட வெளியே போனலாம் வாங்கிட்டு கூட உள்ள கூட கூப்பிடுவோம், எல்லாத்தையும் கூப்பிடுவோம். அப்படிதான் சொன்னா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாமல் நடக்குமாங்கிறது தெரியல. தினகரன் மேல எனக்கு சின்ன ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, தோத்துட்டா அவர் அப்படியே யூட்டர்ன் அடிச்சு எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி தான் பேசினா ஒருவேளை ரிவோல்ட் நடக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஆமா, அவர் கம்பேரிட்டிவ்லி அவர்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. சொல்றேன் அவரும் தலைவர் ஆகணுங்கிறது இல்ல, அட்லீஸ்ட் ரிவோல்ட்டை துவங்கி வைப்பாரா, வெளியே தான் இருக்கேன் பட் ஆனா எனக்கு இன்னைக்கு வந்து அதிமுக ரொம்ப நான் உள்ள வந்தது ஜெயிக்குங்கிற நம்பிக்கையில வந்தேன், ஆனா அது ஜெயிக்கல அப்படிங்கும் போது அவர் தான் செய்யறாரா அப்படின்னு கூட பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாடு எப்பவுமே ஒரு போலார் பாலிடிக்ஸ்ல இருந்துச்சு. இனிமேல் அப்படி இல்லாம 3 கார்னர் ஃபைட்டா இருக்குமா அல்லது ஏடிஎம்கேவை டிவிகே ரீப்ளேஸ் பண்ணுமா, நீங்க எப்படி பாருங்க? இல்லைங்க, இது இந்த தேர்தலிலே சொல்றேன் இல்லையா, இப்போ அதிமுகவுடைய பெர்சன்டேஜ் தான் நிறைய எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒருவேளை டிவிக்கு நான் 15 கொடுக்குறேன், 15 சில பேர் 20 கொடுக்குறாங்க, 1 கோடி வாக்குகள் வரும்னு சொல்லி சொல்றாங்க. அது ஏற 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 யாருடைய வாக்களை பிரித்திருப்பான்னு கேட்டீங்கன்னா அதிமுக கோர் வாட்ஸ் தான் பிரிப்பார். அப்போ விஜய் வந்து கிட்டத்தட்ட அதிமுக ரீப்ளேஸ் பண்ற இடத்துக்கு வரார். நான் அதனால சொல்றேன், நீங்க விஜய் தொடர்வாரா தொடர மாட்டாராங்கிறது தெரியாது, பட் அதிமுக தொடரணும்னு நான் நினைக்கிறேன், அதிமுக தொடரணும்னு நினைக்கிறேன். அப்போ அதற்கு உண்டான வேலைகளை அதிமுக செய்ய வேண்டும் அப்படிதான் பார்க்கிறேன். ஏன்னா விஜய்க்கு வந்து வேலையே பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு இங்க மக்கள் இருக்காங்க. நான் வேலையே செய்வேன், படுத்துவனா கூட 1 கோடி பேர் இங்க உருவாக்கிட்டாரு, எதுவுமே பண்ணலாட்டி நான் 1 கோடி பேர் உருவாக்கிட்டேன். அது இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆனா நீங்க அவங்களை தடுக்கணும் அப்படின்னா நீங்க வேலை செய்யணும். வேலை செய்யாம இருந்தீங்கன்னா உங்களை வந்து காலி பண்ணிடுவாங்க. அவர் சும்மா சிரிச்சா போதும், கண்ணாடி போட்டா போதும், மியூசிக் வாசிச்சா போதும், பேட் எடுத்து சொல்லட்டா போதும், இதுவே பெரிய விஷயமா அவங்க பாக்குறாங்க. அப்படி பாத்துக்கிறாங்க. சைக்கிள் ஓட்டினா போதும். ஆனா நீங்க இது எது பண்ணாலும் உங்களை கோமாளி சொல்லுவான். எடப்பாடி சைக்கிள் ஓட்டினா சைக்கிள் ஓட்டாருன்னு சொல்லி அவன் கோமாளி சொல்லுவான். ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டினா கோமாளிமா. ஆனா நீங்க கடுமையாக மக்களுக்கு இறங்கி வேலை செய்யணும். ஆமா, இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் களத்துல இறங்குறேன், நான் தொடர்ச்சி அறிக்கை கொடுக்குறேன், தொடர்ச்சி எதிர்கட்சி அரசியல் நான் செய்யறேன்னு செய்யணும். திமுக இல்ல நான் கூட எல்லாம் செய்யாம நேர்மையான ஆட்சி கொடுப்பேங்க, அவங்க ஒரு இடத்துக்கு போகணும். இது 2 பேரும் செய்ய தவறினார்கள் என்றால் ஒண்ணுமே செய்யாம விஜய் மேலேறி வருவார். ஃபைனல் கொஸ்டின் சார், ஆக்சுவலி இந்த எலெக்ஷன்லயே வந்து விஜய் எதிர்பார்த்த மாதிரி காங்கிரஸும் விசிகாவும் அலைன்ஸ்க்கு வந்திருந்தால் ஐ திங்க் ரிசல்ட்டே வேற. டிஎம்கேவும் பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, பட் அவங்க இந்த வாட்டி ஹோல்ட் பண்ணிட்டாங்க. பட் அப்கமிங் எலெக்ஷன்ல விசிகே காங்கிரஸ் மாதிரியான ஃபோர்ஸஸை விஜய் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் அதை உணர்ந்த காரணத்தினால்தான் காங்கிரஸ் வந்து தக்க வச்சுட்டாரு நினைக்கிறேன். ஸ்டாலின் தெரியும், ஏன்னா
நான் போய் சொன்னேன் இல்லையா ஆரம்பிக்கும் போதே, சிறுபான்மை வாக்கள் 12% ப்ளஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ காங்கிரஸ் உடையுது. அப்ப கன்னியாகுமரி வாக்காளர்கள் என்ன பண்ணுவாங்க? ஓகே, காங்கிரஸ் தான் நமக்கு நம்ம தேசிய பார்வையோட இருக்கிற ஒரு கட்சி அந்த 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 இடம். அப்போ அங்கே காங்கிரஸுக்கு மேபி சீட்டு கூட கன்வெர்ட் ஆகும். விஜய்க்கான சீட்ஸ் ஏதாவது கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்படி அந்த ஒரு டேஞ்சர் எடுக்க வேண்டாங்கிறனால தான் ஸ்டாலின் என்ன பண்ணாரு, 3-4% வெளியே போச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய சிக்கல் ஆயிடும், நம்ம வேண்டாம் அப்படி ரிஸ்க் எடுக்காம தடுத்துட்டார். ஆனா இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த கேம்பெயினை பார்த்தோம், ராகுல் காந்தியும் ஸ்டாலின் மீட் பண்ணவே இல்லை. ராகுல் காந்தி கடுமையான கோவத்துல இருக்கார், அது புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ராகுல் காந்தி என்ன யோசிச்சுட்டு இருக்காரு, நம்மள மாதிரி அவரும் டிவிக்கோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்க போகுது, அன்டெஸ்டடா இருந்தது. இப்ப எல்லாம் சொல்றாரு பாருங்க, நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்கப்பா 15% வந்துட்டாரியா, கூட்டிட்டு வாங்க அவரை, நம்ம வந்து திமுக கழட்டி விடலாம் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாண்டுக்கு போகலாம். திமுக இன்டர்ன் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன கழட்டுறது, இந்தியா கூட நான் ஒன்ன கழட்டுறேன் பாருன்னு அவங்க ஒரு இடத்துக்கு போகலாம். அப்படி ஒரு நடந்துச்சுன்னா, முன்னாடி சந்திரசேகர் அவர் சொன்னாரு, காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு ஃப்ரண்ட்டை நம்ம அமைப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனார். அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு போலாம். மம்தா தீதி நீங்க வந்து பிஎம் ஆகுங்க, இல்ல அருண் கெஜ்ரிவால் நீங்க பிஎம் ஆகுங்க, இல்ல நான் கூட பிஎம் ஆகுறேன், ஏதோ ஒன்று அகிலேஷ் யாதவ் யாரோ ஒருத்தர் ஆகட்டும். இப்படி நம்ம கட்சிகளுக்குள்ள யாராவது ஒருத்தர் உருவாக்கினா காங்கிரஸ் வேலை செய்ய ரெடி ஆகல. அங்க செக் வைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த செக் கண்டிப்பா வைப்பாங்க. ராகுல் காந்தி இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா, ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் இழுத்துப்பட்டு அடிக்கிறதுக்கு லட்சம் பேர் காத்துட்டு இருக்கான். என்னைக்குடா நீங்க பெரிய ஆமா அது பெரிய ஒரு குரூப் காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, காங்கிரஸ் சட்டமன்றத்திலே நிலைமை தலைகீழா மாறிடும். என்ன ஆதரிச்சு பேச போறீங்க, எல்லாம் அடிதான் வாங்குவாரு, அதெல்லாம் நடக்க போகுது. அப்போ அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா, ஆனா ராகுல் காந்தி நிச்சயமாக விஜய் எடுக்க போற பெர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு பாராளுமன்றத்தில் நம்ம அவர் கூட போகலாம் அப்படிங்கிற இந்த இடத்துல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த மாதிரி வேலையை ராகுல் காந்தியும் விஜயும் அந்த நெருக்கத்தை மறுபடியும் காட்டுகிறார்கள் என்றால் சிபிஐ கேஸ் வந்து ரொம்ப கடினமா மாறும். விஜய்க்கு கடினமா மாறும், கரூர் மாறும். ஏன்னா நான் சொல்றேன், ஜனநாயகன் ஏன் முடக்கப்பட்டன ஒரே ஒரு காரணம் தாங்க, பாஜக ஒரு முடிவு பண்ணாங்க, விஜய் வளரக்கூடாது, என் கூட்டணிக்கெல்லாம் வரல. அவங்க வந்து இங்க இருக்க நயினா நாகேந்திரனுக்கும் தமிழிசைக்கும் வந்து புரியாமல் இருந்திருக்கலாம். எப்பயுமே இவங்களும் அவங்களும் வேற துருவத்துல தான் இருப்பாங்க. இவங்களுக்கு லோக்கல்ல புரியல. அமித்ஷா என்னைக்கோ முடிவு பண்ணிட்டாரு, இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு தேவையில்லாத சக்தி, இந்த சக்தி வளரக்கூடாது, இந்த சக்தியை அடிங்க. இப்போ கடைசியா நிதின் நபீன் வந்து பேட்டி கொடுத்திருந்தார். நீங்க அதில் என்ன சொல்றாரு, கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் தவறு செய்தவர். அது சிபிஐ வழக்கு, நான் சொல்றேன் சிபிஐ முடியட்டும், சிபிஐல முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வரும்போது என்னங்கிறது தெரியும். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நீங்க வந்து காங்கிரஸை வளர்ப்பதற்கான வேலைகளை பார்த்தீர்கள் என்றால் சிபிஐ தன்னுடைய வழக்கை இன்னும் துரிதப்படுத்தும், சார்ஜ் ஷீட்ல அவரோட பேர் போகும், என்ன தண்டனை கிடைக்கும்ங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த வேலைகளை பாஜக செய்வாங்க. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைமா தான் இருக்கும் நான் பார்க்கிறேன். ஒருவேளை விஜய் வந்து பெரிய ஓட் பர்சன்டேஜ் எடுத்தாலும் காங்கிரஸோ விசிகேவோ வர ரெடியா இருந்தாலும் அந்த கரூரோட கத்தி தலைக்கு மேல தொங்கிட்டே தான் இருக்கும். விஜய்க்கு அந்த வழக்கு வந்து உடனடியாக முடியுமான்னு தெரியாது. ஆனா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். அந்த பாராளுமன்றம் ரொம்ப க்ளோஸா முடிச்சு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிடும், அப்போ விஜய் வந்து விஜய் தான் எங்களோட பிரைம் மினிஸ்டர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணன் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வந்து பிஎம் ஆயிடுவாருன்னு கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதற்கு முன்னாடி எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவருக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும், நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம சொல்றேன், நீங்க எதுவுமே செய்யாம எல்லாத்துக்கும் காரணம் வந்து திமுக கதை எழுதும் போது நீங்க வந்து கரூர் விஷயத்திலே திமுக ஒரு கை வச்சிருந்து வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து நிறைய பேர் இப்ப எனக்கே கோவம் இருந்துச்சு, உள்ள போட்டு அந்த மக்களோட இறப்பை பார்க்கும்போது எனக்கு அந்த கோவம் இருந்துச்சு. ஆனா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்டாலின் அவரோட சொல்லிருக்காரு, சார் வேண்டாம் சார், கை வைக்காதீங்க, கை வச்சீங்கன்னா பெரிய அளவுல சிம்பதி விவாதம் மாறும் சார், வேணா சொல்லி அந்த இடத்துல புத்திசாலித்தனமா தான் திமுக நடந்துட்டாங்க நான் சொல்லுவேன். கை வச்சதான் வச்சுக்கோங்களேன், இவங்க போய் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது, முடியவே முடியாதுங்க. இது பிளான் பண்ணி செந்தில் பாலாஜி கொலை பண்ணாரு, ஸ்டாலின் வந்து விஜய் தூக்கி உள்ள வச்சாரு, இப்படி ஒரு நரேட்டிவ் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுல ரொம்ப கரெக்டா நடந்து அதை வந்து பண்ணிட்டாங்க. பட் இன்னுமே வந்து இப்ப என்னாச்சு, சிபிஐ என்ன பண்ணாலும் சிபிஐ பிரச்சனைப்பா, இவன் அப்ப என்ன சொல்லுவாங்க, ஸ்டாலின் தான் மோடிக்கு போனை போட்டு சிபிஐ மறைமுக கூட்டணியில அவர் தான் அரெஸ்ட் பண்ண சொன்னார், இல்ல கன்விக்ட் பண்ண சொன்னார், ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா இது எங்க பிரச்சனை இல்லை, நான் கை கழுவிட்டோம், நீ என்னவோ பாத்துக்க அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவோம். விஜய் நேத்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, குடும்பமா வந்து மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க, இது தேவைக்கான வெற்றி, தேவைக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறாங்கல்ல போட்டிருக்காரு. உண்மையிலே 85% ஓட்டு வந்திருக்கு. இது உண்மையிலே விஜய் வந்ததுக்கான விஷயம் தானா, இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இல்லைங்க, நீங்க நம்பர்ஸ் படியே போயிடலாம். நம்ம வந்து யாருக்கும் சார்பாகவும் பேசணும், எதிர்த்தும் பேசணும், நம்பர்ஸ் படி போயிடலாம். நீங்கள் வந்து 85%, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு டேட்டா வந்துட்டே இருந்துச்சு. காலைல 11 மணிக்கு இத்தனை 30%, 1 மணிக்கு 50% கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி டேட்டா வந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரம் நீங்கள் அந்த பேரலாக மேற்கு வங்காளம் டேட்டாவை நீங்கள் பார்த்துருக்கலாம். தமிழ்நாட்டோட ஒரு 10% மேற்கு வங்காளம் அதிகமாக இருந்துட்டே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கடைசி வரைக்கும் 90% அவங்க தாண்டிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதே கூட ஹிஸ்டாரிக்காக அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கடைசியாக நம்மளோட டேட்டாங்கிறது 85% முடிஞ்சது. இது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று, எஸ்ஐஆருக்கு பிறகு நடக்கின்ற தேர்தல். ஸோ கிளீனப் ஆயிருக்கு. எவ்வளோ லட்சம் வாக்குகள் வெளியே போயிருக்கு, 75 லட்சம் ஒட்டுமொத்தமாக. ஏன்னா முதல்ல 1 கோடி போச்சு, அப்புறம் கொஞ்சம் பேர் ஆட் பண்ணாங்க, ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு, புது நியூ வாக்காளர்கள் வந்தாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு 75 லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்க. கடுமையாக பாதிக்கப்பட்ட மண்டலம் என்பது சென்னை மண்டலம். உதாரணத்திற்கு சென்னை குளத்தூர்ல 1 லட்சம் வாக்காளர்கள் வெளியே போயிட்டாங்க. அப்போ கூட விவாதம்லாம் நடந்துச்சு. ஸ்டாலின் இது வரைக்கும் வந்து கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காரு,
உதயநிதி ஸ்டாலின் 85,000 பேர் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காரு. இப்படின்னு அப்புறம் எடப்பாடியில் பண்ணி 23,000 வச்சு கள்ள ஓட்டு வச்சு போட்டுக்கலான்னு இப்படி ஒரு விவாதம்லாம் போச்சு. கடுமையாக பாதிக்கப்பட்ட மண்டலம் வந்து சென்னை மண்டலம். நீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் போய் திட்டுவோம், ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடாதவங்கள சோம்பேறி பயிலுங்க, சினிமா தேட்டரில் போய் படுத்து தூங்குறான், ஊருக்கு போய் வெக்கேஷன் எடுத்துட்டு இருக்கான், அதனால 55% 60% தாண்டாது. ஸோ 55% இருந்து 88% 85% பரம்பரை 89% டக்குன்னு பார்த்த யாருக்குமே பாருங்கப்பா விஜய் வந்தாரு 30% ஏறிச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒட்டுமொத்த வாக்குல நீங்க அப்சல்யூட் நம்பர்ஸ்ல சென்னை வந்து 2021 பதிவான வாக்குகள் என்பது 24,16,815. 2026 23,68,570, விச் மீன்ஸ் 50,000 வாக்கள் கம்மியா இருக்கு. சென்னையில தான் வந்து விஜய்க்கு அதிகமான வாக்கள் வந்துச்சு அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் கொண்டு வர்றாங்க. ஏன்னா விஜய் ஒரு பெரிய அலை, சில பத்திரிகைகள் எழுதுன சுனாமி, விஜயோட சுனாமி வந்து இருந்துச்சுன்னா இந்த 85%ங்கிறது 95% போயிருக்கும். இல்லை அட்லீஸ்ட் 90% பேர் கூட உண்மையில விஜய் ஃபேக்டர் தாங்க நான் ஒத்துக்குவேன். ஸோ அது ஒன்று. ஹிஸ்டாரிக்கா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போ 2011 தான் நமக்கான பெஞ்ச் மார்க். 78% போன தேர்தல், அது ஆட்சி மாற்றத்திற்கு நடந்த தேர்தல். அதுக்கு பிறகு தான் அதிமுக ஆட்சிக்கு வராங்க. ஒரு 10 வருஷம் தொடர்ச்சியாக நீட்சியான ஆட்சி. போன வாட்டிங்கிறது 73%. அந்த 73 எஸ்சிஆரோட கம்பேர் பண்ணீங்கன்னா 80.06 வரும். நீங்க 2011 கம்பேர் பண்ணீங்கன்னா 86% போகும். விச் மீன்ஸ் 2011 ஆட்சி மாற்றத்திற்கு ஏற்பட்ட தேர்தலின் வாக்கு சதவீதத்தை கூட இந்த முறை எட்டவே இல்லை. அதனால அலை அடிச்சது. விஜய் சொல்ற ஒரு ஃபேக்டர் நான் ஒத்துக்கிறேன். நானே நிறைய பேர்ட்ட பேசுறேன், குடும்பமாக வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். அது கொஞ்சம் சில நேரங்கள் அதீதமாகவும் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் மற்ற கட்சிகளுக்கும் தாவேக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இப்படிதான் கட்சியை அவங்க நடத்துறாங்க. கட்சியை வந்து எப்படி நடத்துறாங்க, விசில் எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்சி அவரே சொல்ல ஜென்சி கிட்ஸ் எல்லார்ட்டையும் இன்னைக்கு ஃபோன்ஸ் இருக்கு. அது வந்து அவங்க அப்பா அம்மா பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்காங்க இல்ல, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஃபோன்ஸ் இருக்கு. ஜெய் பார்க்க வந்த கூட்டத்துக்கே எனக்கு ஷார்ட்ஸ் எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும், அதை கொண்டு போய் தான் எல்லாம் சேர்க்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜென்சி கிட்ஸ் வந்து தொடர்ச்சியாக என்ன பண்றாங்க, கழிச்சாலும் சரி கழிக்காட்டியும் சரி, எஸ்ஐஆர்ல அவங்களுடைய பேர் நீக்கப்பட்டு இப்ப கண்டுபிடிச்சாலும் சரி எல்லாத்தையும் ரீல்ஸா மாத்திடுறான். ஒருத்தர் போய் போறான் வந்து சொல்றான், என்னடா ஓட்டு போட்டியா, இல்லடா எனக்கு ஓட்டே இல்லைன்ட்டாங்க, என்னடாச்சுன்னா எஸ்ஐஆர்ல பேர் இல்லைன்ட்டாங்க, அப்ப என்னடா பண்ண போறேன், நான் திருச்சி கிளம்பி போறேன், அண்ணனுக்கு அங்கே போய் ஓட்டு போட போறேன். இந்த மாதிரி காமெடி, அது சீரியஸாகவும் பண்றாங்க, காமெடியாகவும் பண்றானுங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல நான் ஓட்டு போட்டேன், நான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டு, இது விசிலுக்கான ஓட்டு. வேற நீங்க அதிமுக எப்பொழுதுமே ஆன்லைன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மி. ஐடிவிங் ரொம்ப போரஸ்டா, ஐடிவிங் ஒன்று இருக்கான்னு ஈவன் என்டிகேக்கு இருக்கிற அளவு கூட கிடையாது. திமுக ஐடிவிங் இருக்கும், ஆனா படுத்து தூங்கும். திமுக ஐடிவிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் ஒன்று பேசியிருப்பாரு, ஒட்டுமொத்தமாக யூடியூப்ல ஒரு 3000 பேர் பார்த்திருப்பான். அதான் ஆதரவு சொல்லுவார், எங்கால் பேசினா 5 கோடி பேர், உங்கால் பேசினா 3000 பேர் அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் சொல்லுவார். திமுக ஐடிவிங் வந்து அதை பண்ணவே மாட்டாங்க. திமுகவை ப்ரமோட் பண்ணி எழுதுறவங்களே கூட கட்சிக்காரங்களா இல்லாம எனக்கு ஒரு சார்பு இருக்கு, எனக்கு பாஜக வரக்கூடாது, இல்ல அதிமுக வரக்கூடாது, அப்படிப்பட்டவர்கள் தான். ஸோ திமுக ஐடிவிங் இருக்கு, பட் ஆனால் செயல்படாது. அதிமுக ஐடிவிங் இருக்கான்னு பெரிய கேள்வியாக இருக்கும். அதனால அவர் ரொம்ப அவுட் ஸ்போக்கனா நான் வந்து ஓட்டு போட்டேன் பண்ணிட்டேன் அப்படிங்கறத சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருக்கிறதுனால பார்க்கிற எல்லோருக்கும் நான் கேட்கிறேன், ஐயோ ஒருவேளை டிவிக்கு ஜெயிச்சிடும் போல இருக்கே, ஆட்சி அமைச்சரார் போல இருக்கே, சொன்ன மாதிரி வீட்டுக்கு வீடு ஓட்டு விசிலுக்கு தான் எல்லாம் வளர்ந்துருக்கே அப்படின்னு ஒரு தோற்றம் வரலாம். நான் முன்னாடி வந்து நம்ம சேனல்லே சொல்லிருக்கேன், ஒரு பெர்சன்டேஜ் நான் கொடுக்குறேன், 8% அது நான் இப்போ கொஞ்சம் கூடுதலாக ஒரு 15% அக்ராஸ் தமிழ்நாடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நான் ஊர்லையும் பேசுகிறேன், இங்கே சென்னை மட்டும் கிடையாது, ஊரில் பேசுகிறேன், நிறைய மாவட்டங்களில் பேசினேன், விசிலுக்கு வாக்களித்தவர்கள் இருக்கிறார்கள். பட் அந்த பெர்சன்டேஜுங்கிறது விஜய் எதிர்பார்க்கிற மாதிரி, நான் நேற்று விஜய் ஆஃபீஸில் நடந்த டிஸ்கஷனுங்கிறது, சார் 186 ஜெயிச்சிட்டோம், முதல்ல 160 இருந்தாங்க இல்லையா, அப்போ 180 ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்து உத்தேச அமைச்சரவை பட்டியல் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன கோவம்னா, இட்டுட்டு போறதுக்காக புஷியானதுக்கு போக்குவரத்து துறை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு பெரிய கலைவரம் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு போக்குவரத்து துறை தானா, அவருக்கு தான் நீங்க உள்துறை கொடுக்கணும், நீங்க முதல்வருக்கு நிகரானது, இன்னும் சொல்ல போனா அவருக்கு துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சில கோரிக்கைகள் எழுந்துட்டு இருக்கு. அவங்க அந்த சீரியஸா ஒர்க் பண்றாங்க. சார் 160 சொன்ன சார், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் 180 மாறிடுச்சு அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இப்போ யாரை வந்து எந்த அமைச்சர் ஆக்குறது அப்படின்னு ஒரு கதை. இன்னொரு ஒரு நாளிதழ்ல பிரபலமான வார இதழ் அவங்க எழுதிருக்கிற செய்தி என்பது எல்லாம் சரிதான், ஆனா விஜய் மே 4 ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. எங்க எலெக்ஷன் அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் பதவியா இருக்கலாமா, அதுக்கு அடுத்த நாள் பதவியா இருக்கலாம் சொல்லும்போது விஜய் ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு அப்படிங்கிற கதைகளும் ஓடிட்டு இருக்கு. எது உண்மை எது பொய்ங்கிறது தெரியல. சோ ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.